ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகை செடியை முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஒரு 4 நோய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 நோய்களோட அறிகுறிகளை பற்றியும், இது எந்த மாதிரி மல்லிகை செடியை பாதிக்குது அண்ட் இதை நம்ம எந்த மாதிரி சரி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூசரியம் வில்ட் அப்படிங்கிற வாடல் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வில்ட் அப்படிங்கிறது வாடல், ஃபியூசரியம் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை. இது மண்ணில் எல்லா இடத்துலையுமே ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சை தான். இந்த பூஞ்சை மல்லிகை செடியை எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னா வேர்கள் வழியாக பாதிக்கும். அண்ட் இந்த ஃபியூசரியமால் பாதிச்சிருக்கக்கூடிய மல்லிகை செடியை நம்ம சுலபமாக கண்டறிஞ்சு சரி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செடி பாதிக்கப்பட்டதுலேருந்து பக்கத்தில் ஒரு லைனில் ஒரு செடி பாதிக்கப்படுதுன்னா அதை தொட்டு அடுத்தடுத்த செடிகள் தொடர்ந்து பரவும். ஸோ இது நம்ம கவனிக்காமல் விடும் பட்சத்தில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா மல்லிகை செடியுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுகொள்ளலை அப்படின்னா எல்லா மல்லிகை செடியும் அழிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கவாட்டில் இருந்தால், அதாவது ஒரு செடி பகல் வேளையில் பொதுவாக வாடுறது அதீத வெப்பத்தினால வாடும். ஆனால் இதுவே அந்த ஒரு செடி பகல் வேளையில் வாடாமல் இரவு வேளையில் போதுமான நீர் சத்து எல்லாம் இருந்திருந்தும் வாடுது அப்படின்னா அந்த செடி இந்த ஃபியூசரியம் வில்ட் வாடல் நோயால் பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பொதுவாக ஒரு செடியில் ஒரு பக்கவாட்டில் இருந்து தான் வாடும். அதாவது எந்த சைடு வேர் பாதிக்கப்பட்டிருக்கோ, செடியோட எந்த திசையில் இருக்கக்கூடிய வேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நேரே மேலே இருக்கக்கூடிய கொப்புகள் தான் ஃபஸ்ட்டு வாட ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வாட ஆரம்பித்ததுலேருந்து வேகமாக செடியோட எல்லா கொப்புகளுக்கும் இது பரவி எல்லா கொப்புகளுமே வாடிடும். அண்ட் எல்லா கொப்புகளும் வாடிய பிறகு செடியுமே ஒரு டைமுக்கு அப்புறம் அழிஞ்சிடும். இது இந்த கொப்புகள் வாட அந்த கொப்புகளில் ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஸோ இதன் மூலயமா செடியோட ஆயுட்காலம் குறைஞ்சி செடியோட ஆரோக்கியம் குன்றி ஒளிச்சேர்க்கை நடக்காமல் சத்துக்கள் பரிமாற்றம் இல்லாததுனால செடி அழிஞ்சிடும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிய வழிமுறை அப்படின்னா அது வேப்ப புண்ணாக்கு மண்ணில் உரமிடுறது தான். அதாவது மண்ணில் ஒரு 6 மாத செடி அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது அந்த செடிக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை 50 கிராம் வேப்ப புண்ணாக்கு உரமிடுறது போதுமான அளவாக இருக்கும். ஸோ இது அடுத்தடுத்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு நீங்கள் 15 கிராம் கூட்டிக்கலாம். ஸோ ஒரு வருட மல்லிகை செடி அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் 65 கிராம் வச்சுக்கலாம். அண்ட் 1.5 வருடம் மல்லிகை செடி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 80 கிராம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த குவான்டிட்டியை கூட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு ஒரு முறை வைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த இடைவெளி நாட்களை அதிகரிச்சிக்கலாம். 20 நாட்கள் அப்படிங்கிற அளவில் அதிகரிச்சிக்கலாம். ஸோ இது நம்ம ப்ரிவென்டிவாக பண்ணும்போது எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய மல்லிகை செடி எந்த அளவுக்கு வீரியம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியும். ஏன்னா ஒரு பக்கவாட்டு வேர்கள் பாதிச்சிருக்கக்கூடிய சூழலில் மீதமுள்ள வேர்கள் எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா செடியை காப்பாற்றலாம். ஆனால் அது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு பக்கவாட்டு வேர்கள் மட்டுமே வாடி இருந்திருக்கும். அந்த வேர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தோண்டி அந்த வேர்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு அதில் வேப்ப புண்ணாக்கு போடணும். அண்ட் அந்த வாடி இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தணும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம வேப்ப புண்ணாக்கு சுற்றிலும் உரமிடும்போது அந்த செடியை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு 50% 80% வரை இருக்குது. அப்போயும் 100% கிடையாது. ஏன்னா அது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான உதாரணத்தை நீங்கள் பெரும்பாலான பெரிய மல்லிகை செடிகள் இருக்கக்கூடிய தோட்டங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். முறையாக இதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டு அங்கங்கே ஒவ்வொரு செடிகள் வருடத்துக்கு 1 2 இல்லைனா மாதத்துக்கு 1 அப்படிங்கிற விதத்தில் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஆகக்கூடிய செடிகளை அவங்க அப்புறப்படுத்திடுவாங்க. ஸோ இதன் மூலயமா சுலபமாக அடுத்த செடிகளுக்கு பரவுது. அதாவது நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் குறிப்பிட்டிருந்தோம். என்ன குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிகளுக்கு வேர்கள் வழியாக பரவும். அந்த செடியை நம்ம கவனிக்காமல் விடும் பட்சத்தில் ஸோ இதுவே அந்த செடியை நம்ம அந்த இடத்துலேருந்து பிடுங்கி நம்ம தோட்டத்தை விட்டு தூரமாக அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை அந்த செடியோடையே போயிடும். அண்ட் நம்ம செடியை பிடிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மீதமுள்ள பூஞ்சைக்கு நம்ம வேப்ப புண்ணாக்கு போட்டு மண்ணை போட்டு மூடிய பிறகு அதில் இருக்கக்கூடிய பூஞ்சை நாளடைவில் அழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு மற்ற செடிகளுக்கு பரவாது. அண்ட் நெக்ஸ்ட்டு மல்லிகை செடியை முழுவதும் அழிக்கக்கூடிய டிசீஸான ஃபைட்டோபிளாஸ்மா, அதாவது ஃபைலோடி அப்படிங்கிற டிசீஸ் தான். அதாவது பச்சை மொட்டு தாக்குதல் நம்ம குறிப்பிடலாம். இந்த பச்சை மொட்டு நோய் ஏற்படுறதுக்கான காரணம் இந்த ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிற பாக்டீரியா தான். ஸோ இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான். ஆனால் பரவுறது வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி பரவும். குறிப்பாக சாரஞ்சம் பூச்சான இலைத்தத்து பூச்சி மூலயமா தான் பரவும். ஸோ இது கத்திரி செடியில் ஏற்படும். பச்சை காய்கள் வரும், பச்சை மொட்டுகள் வரும். அதாவது வெள்ளையாக அதில் வரக்கூடிய இதழ்கள் எல்லாம் போய் பச்சையாக வரும். ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் லைக் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது மல்லிகை செடியிலையும் ஏற்படும். அதாவது ஃபைலோடி டிசீஸ். இதுவும் அதே ஃபைட்டோபிளாஸ்மாவால் ஏற்படக்கூடிய நோய் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா பச்சை மொட்டுகளை வர வைக்கும். வெள்ளை நிறமாக வரக்கூடிய எல்லா மொட்டுகளையும் பச்சை மொட்டுகளை வர வைக்கும். ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இலைகள் போன்ற தோற்றத்தில் மொட்டுகளை வர வைக்கும். ஸோ இந்த நோயை நம்ம ஆரம்பத்திலே கவனிக்கல அப்படின்னா இலைத்தத்து பூச்சிகள் அதிகமாக உங்களோட ஃபீல்டில் இருக்கும் பட்சத்தில் இந்த பச்சை மொட்டு தாக்குதல் ஏற்படக்கூடிய மல்லிகை செடியில் சாறு உறிஞ்சி ஆரோக்கியமான மல்லிகை செடியில் போய் சாறு உறியும் போது அந்த ஆரோக்கியமான மல்லிகை செடிக்கும் பச்சை மொட்டு தாக்குதல் இந்த ஃபைட்டோபிளாஸ்மா பாக்டீரியாவால் பச்சை மொட்டு நோய் ஏற்படும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த மல்லிகை செடியையும் நம்ம அப்புறப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இதோட
ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படிங்கிறது இந்த இலைத்தத்து பூச்சியில் கட்டுப்படுத்துறது தான். இந்த இலைத்தத்து பூச்சியால் தான் குறிப்பாக இந்த ஃபைட்டோபிளாஸ்மா டிசீஸ் வந்து பரவும். ஸோ இந்த பச்சை மொட்டு நோய் வந்து மற்ற செடிகளுக்கு பரவாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் குறிப்பாக இந்த பச்சை மொட்டு தாக்குதலில் ஏற்படக்கூடிய இந்த லீஃப் ஆப்பரை கட்டுப்படுத்துறது தான். அதுவும் குறிப்பாக சாரஞ்சம் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இம்டாக்ளோபிட் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5லேருந்து 1 ml வரை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா சிட்டெம்ப்ரிடோ இல்லைனா தைமதாக்சமோ இல்லைனா பைமெட்ரைசைன் போன்ற மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 3 பூச்சிக்கொல்லிகளும் நல்ல சாரஞ்சம் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது தான். ஸோ இந்த பச்சை மொட்டு தாக்குதல் ஏற்படக்கூடிய மல்லிச்செடியில் முதல் அறிகுறி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொப்பில் தான் இந்த பச்சை மொட்டு வந்து வரும். ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் இலைத்தத்து பூச்சி சார்ந்து இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த இலைத்தத்து பூச்சி சார்ந்து இருந்திருக்கு. இப்போ ஃபீல்டில் லீஃப் ஆப்பர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஒரு கொப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இலைத்தத்து பூச்சியால் ஏற்பட்ட இந்த ஃபைட்டோபிளாஸ்மாவால் பச்சை மொட்டு வந்து வரும். ஸோ அந்த பச்சை மொட்டு வந்துருக்கூடிய கொப்பில் அந்த கொப்பை நீங்கள் எங்கே பச்சை மொட்டு பார்க்குறீங்களோ அதுலேருந்து நேரே கீழே ஒரு 15லேருந்து 30 சென்டிமீட்டர் எவ்வளோ தூரம் அந்த கொப்பை உடைக்க முடியுமோ உடச்சி அப்புறப்படுத்தலாம். ஸோ அதுக்கு பிறகு அந்த மல்லி செடியில் பச்சை மொட்டு ஏற்படலை அப்படின்னா அந்த செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது குறிப்பிட்டு ஒரு 3 வாரம் இல்லைனா 4 வாரத்துக்கு பச்சை மொட்டு திருப்பி வரலைன்னா அது ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கு. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த கொப்பை அப்புறப்படுத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி வந்துச்சு அப்படின்னா அந்த செடியை வந்து நீங்கள் அப்புறப்படுத்துறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா சிஸ்டமேட்டிக்காகவே பாதிச்சிருச்சு. ஒன்ஸ் இந்த பச்சை மொட்டுகள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் வந்ததுக்கு பிறகு இதை நம்ம சரி செய்ய முடியாது. அதுக்கு அந்த செடியை நம்ம முழுவதுமாக தோண்டி அப்புறப்படுத்துறது நல்லது. ஏன்னா அந்த செடியே நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கிற காட்டிலும் மற்ற செடிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். ஸோ இதுக்கு வந்து 2 ப்ரிவென்டிவ் மெஷர் தான். ஒன்று, பச்சை மொட்டுகள் வந்ததுக்கு பிறகு அந்த பச்சை மொட்டுகள் வந்துருக்கக்கூடிய கொப்பை நீங்கள் வந்து உடச்சி அப்புறப்படுத்தணும். திருப்பி வரல அப்படின்னா அந்த செடி ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே அந்த செடியில் திருப்பி பச்சை மொட்டுகள் வந்துச்சுனாலோ இல்லைனா ஆல்ரெடி நிறைய பச்சை மொட்டுகள் இருக்கக்கூடிய செடி எதுவும் நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அந்த செடியை வந்து நீங்கள் பிடுங்கி அப்புறப்படுத்துறது மற்ற செடிகளை காப்பாற்றுறதுக்கான வழியாக இருக்கும். இல்லை அந்த செடியை சரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த செடியை சரி செய்ய முடியாது. ஸோ அது சரி செய்யாமல் நீங்கள் அந்த ஃபீல்டில் வச்சுருக்க வர மற்ற செடிகளுக்கு எப்போதுமே ஆபத்து தான். அண்ட் நெக்ஸ்ட்டு ரஸ்ட் அப்படிங்கிற பூஞ்சான நோயும் லீவ் ஸ்பாட் அப்படிங்கிற பூஞ்சான நோயும் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டையுமே சரி செய்கிறதுக்கு நம்ம ஒரே பூஞ்சான குழி தான் ப்ரிஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சிம்டம்ஸையும் இது எந்த மாதிரி மல்லி செடியை சேதப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து 1 by 1 சொல்கிறோம். ஸோ ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து துருவு பூஞ்சான நோய். இந்த துரு பூஞ்சான நோய் வந்து நார்மலாக எப்படி துரு வந்து காணப்படுமோ அதே மாதிரி மல்லி செடியில் இலைகளுக்கு அடிப்புறம் காணப்படும். ஸோ அந்த இலைகளுக்கு அடிப்புறம் துரு ஏற்பட்டுக்கூடிய மல்லி செடிகளில் இலைகளுக்கு மேல்புறம் மஞ்சள் நிறமாக சிறிய புள்ளியாக மைன்யூட்டாக தென்படும். ஸோ அப்படி இல்லைனா ஒரு நார்மலாக இலைகள் மஞ்சளாகி அதில் ஒளிச்சேர்க்கை நடக்காமல் இருக்கும். அண்ட் இதுவே லீவ் ஸ்பாட் அப்படிங்கிற வந்து இலைப்புள்ளி பூஞ்சான நோய். இந்த இலைப்புள்ளி வந்து இலைகளுக்கு மேல்புறமோ அடிப்புறமோ சிவப்பு நிறத்தில் புள்ளிகளாக தென்படும். ஸோ இது வந்து மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த 2 பூஞ்சான நோயுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த 2 பூஞ்சான நோயுமே மண்ணில் அதிக அளவு ஈரப்பதம் இருக்கும்போதோ இல்லைனா மழை காலத்துலேயோ பொதுவாக அதிக அளவு பரவும். இது வந்து பரவுறதுக்கு ஈரமான குளிர்ந்த சூழ்நிலை தேவை. அதாவது மல்லி செடிகளுக்கிடையே போதுமான காற்றோட்டம் இல்லாதப்போ சுலபமாக மல்லி செடிகளில் அதிக அளவு பரவும். ஸோ இந்த 2ஐயும் நம்ம சரி செய்யலை அப்படின்னா நாளடைவில் புதிதாக வரக்கூடிய இலைகளாக இருக்கட்டும் இல்லைனா முதிர்ச்சியடைந்த இலைகளாக இருக்கட்டும் எல்லா இலைகளுமே பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீண்ட நாட்கள் ஆகும் முழுவதுமாக மல்லி செடியை சேதப்படுத்துறதுக்கு. ஏன்னா ஒன்ஸ் எல்லா இலைகளும் பாதிக்கப்பட்டு உதிர்ந்த பிறகு நார்மலாக மல்லி செடி கவாத்து செஞ்சு விடும்போது துளிர்விக்கிற மாதிரி துளிர்விக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் புதிதாக வரக்கூடிய கொப்புகளில் வரக்கூடிய இலைகளுமே திருப்பி பாதிக்கப்படும். ஸோ இது திருப்பி நடக்க ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு போதுமான இடைவெளி கிடைக்காததுனாலையும் அந்த செடிக்கு போதுமான அளவு ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு இலைகள் இல்லாமல் ஒளிச்சேர்க்கை சரிவர நடக்காததுனாலையும் அந்த செடி வந்து நாளடைவில் ஆரோக்கியம் குன்றி செடி வந்து பற்றும். ஸோ இந்த மாதிரி செடி அழிகிறதுக்கான முக்கிய காரணம் ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் போகிறது தான். அதுக்கான இலைகள் இல்லாமல் போகிறது. ஸோ இது வந்து நம்ம அந்த பூஞ்சான நோயை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னாலோ இல்லைனா ரொம்ப தீவிரமடைஞ்சதுக்கு பிறகு கண்ட்ரோல் பண்ணுறனாலோ மல்லி செடியை காப்பாற்றிடலாம். ஆனால் நம்ம ஒன்ஸ் தீவிரமானதுக்கு பிறகு திருப்பி அதை கண்ட்ரோலே பண்ணாமல் இலைகள் உதிர்த்தி புதிதாக வரக்கூடிய இலைகளும் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் பட்சத்தில் செடியோட ஆரோக்கியம் நாளடைவில் குண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த எனர்ஜியை தான் அடுத்தடுத்த துளிர்கள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் ஒளிச்சேர்க்கை நடக்காமல். ஸோ அப்படி நடக்கும்போது அதுக்கு ஒளிச்சேர்க்கை பண்ணி திருப்பி எனர்ஜியை மண்ணில் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு போதுமான ஒளிச்சேர்க்கை இல்லை. ஸோ அதனால் செடி வந்து அழிஞ்சிடும். ஸோ இது வந்து நோயால் அழிஞ்சதுனாலும் ஒளிச்சேர்க்கை நடக்காமல் அழிகிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரஸ்ட் பூஞ்சான நோயும் சரி இலைப்புள்ளி பூஞ்சான நோயும் சரி இந்த 2 பூஞ்சான நோயுமே நீங்கள் ரொம்ப தீவிரமாக விடும் பட்சத்தில் அடுத்தடுத்த துளிர்களுமே பாதிக்கப்படும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா. ஏன்னா காய்ந்த இலைகளில் இருந்தும் அந்த பூஞ்சான நோய் வந்து பரவும். ஸோ இந்த 2 பூஞ்சான நோயும் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு சாஃப் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம்.
இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு திருப்பி ரொம்ப தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வாரம் இடைவெளி விட்டு திருப்பி ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இதுவே நார்மலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருந்துருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலுமே போதும். திருப்பி ஒரு மாதத்துக்கு வர ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இந்த 2 பூஞ்சான நோயுமே குணமாகும் போது இளம் இலைகளில் இந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிகுறிகளை சுற்றி மஞ்சள் நிறமாகும். ஸோ இது வந்து அந்த தாவரத்தோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய இலைகளை உதிர்த்தி விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்த சுற்றி மஞ்சள் நிறமாகி நாளடைவில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் போய் அது வந்து உதிர்வு ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆகும். நார்மலாக பூஞ்சான நோய் தாக்கி பரவக்கூடிய அளவு இல்லாமல் இது வந்து அந்த பூஞ்சான நோய் பரவாமல் அதை தடுக்கிறது மூலிமா ஏற்படக்கூடிய மஞ்சள் நிறம். ஸோ இது வந்து அடுத்தடுத்த இலைகளுக்கு பரவாது. எந்த இலைகளில் மஞ்சள் நிறம் ஏற்பட்டிருக்கோ அந்த இடைவெளியில் மட்டும்தான் உதிர்வு ஏற்படும். ஸோ பூஞ்சான நோய் பரவ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் பூஞ்சான கொல்லி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூஞ்சான நோய் ஏற்படக்கூடிய இலைகளில் மஞ்சள் ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த பூஞ்சான கொல்லிக்கு செயல்படுது முழுவதுமா அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மலை செடியில் ஏற்படக்கூடிய வேறு எந்த ஒரு ப்ராப்ளத்தை தேவை தெரிஞ்சுருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயம் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.